சென்னையில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் திமுகவின் டி.ஆர். பாலுவும் அதேபோன்று தேமுதிகவின் எல்.கே. சுதீஷும் ஒரே மேடையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் இருவரும் ஒன்றாக கலந்து கொண்டிருப்பதை நாம் காட்சிகளில் பார்க்கிறோம். திமுக எம்பி டி.ஆர். பாலு அதேபோன்று தேமுதிகவின் எல்.கே. சுதீஷ் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மேடையில் பேசிய போது தம்பி என அழைக்கலாமா என்று எல்.கே. சுதீஷிடம் 2 முறை டி.ஆர். பாலு கேட்டிருக்கிறார். சி.கே. பெருமாளின் 60 ஆண்டு கால அரசியல் வரலாற்றை பற்றிய நூல் வெளியீட்டு விழாவில் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. அந்த இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை தரணும்னு நான் கேட்டேன். திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைய வேண்டும் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சொல்லிட்டே வராரு. உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? அது கரெக்டான கருத்து நினைக்கிறீங்களா? அது ஒவ்வொருத்தருடைய கருத்துங்க. இப்ப அவர் சொல்ற கருத்துக்கு என்கிட்ட கேட்கறது அது எந்த வகையில நியாயம் இல்ல. அவங்க கருத்து அவங்கவுங்க சொல்லிட்டு இருக்கு. இப்ப சேகர் பாபு அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு, அண்ணா எடப்பாடியார் ஒரு கருத்து சொல்றாரு. எப்பவுமே யார் ஆளுங்கட்சியோ அவங்களை எதிர்த்து மற்ற கட்சிகள் ஒன்றிணைந்து அந்த ஆளுங்கட்சியை வீழ்த்தணும் அப்படிங்கிறது ஒரு வியூகம். அந்த ஒரே மேடையில் திமுக எம்பி டி.ஆர். பாலுவும் தேமுதிகவின் எல்.கே. சுதீஷும் நிகழ்வில் கலந்து கொண்டு அது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்வசூரியனிடம் கேட்கலாம். செல்வசூரியன், தற்போது இந்த நிகழ்ச்சியில் இருவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் அரசியல் சார்ந்த கருத்துக்களோ அல்லது வேறு ஏதேனும் பேசப்பட்டதா? சி.கே. பெருமாள் அவர்கள் 60 ஆண்டு கால வரலாற்றை காமராஜர் சென்னையில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் திமுக எம்பி டி.ஆர். பாலு கலந்து கொண்டிருக்கிறார். அதே நிகழ்வில் தேமுதிகவின் எல்.கே. சுதீஷும் கலந்து கொண்டிருக்கிறார். பொதுவாக இதுபோன்ற நிகழ்வுகளில் ஏற்படும் சந்திப்புகளின் போது கூட்டணி பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற யூகங்கள் சொல்லப்படும். அந்த வகையில் தற்பொழுது கூட்டணி சார்ந்த பல்வேறு செய்திகள் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இருவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருப்பதும் இருமுறை தம்பி என்று அழைக்கலாமா என்று டி.ஆர். பாலு கேட்டதும் முக்கியத்துவம் பெறுகிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்வசூரியனிடம் கேட்கலாம். செல்வசூரியன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சி.கே. பெருமாள் அவர்களின் 60 ஆண்டு கால அரசியல் வரலாற்றை விவரிக்கும் வகையிலான நூல் வெளியீட்டு விழா இன்று சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய காமராஜர் அரங்கத்துல நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த விழாவை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் திமுக மற்றும் காங்கிரஸ் ஒரு கட்சி விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த விழாவில தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் அவர்கள் கலந்து கொண்டிருப்பது தற்போது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக மாறி இருக்கிறது. குறிப்பாக திமுகவின் பொருளாளர் பாலு டி.ஆர். பாலு அவர்கள் மேடையில பேச தொடங்கிய அந்த நிமிடத்திலேயே அவர் தம்பி எல்.கே. சுதீஷ் அப்படி என கூப்பிடுகிறார். 2 முறை கூப்பிடுகிறார். கூப்பிட்ட பின்னர் எல்.கே. சுதீஷை பார்த்து தம்பி என கூப்பிடலாமா என ஒரு அனுமதியையும் கேட்கிறார். அதன் பின்னராக கூட சொல்கிறார், இல்லை என்றால் வேறு ஏதாவது போட்டுவிட போகிறார்கள் என்கிற ரீதியில அவர் அந்த மேடையில பேசுகிறார். பேசியது மேடை முழுவதுமே அந்த சிரிப்பலை எழுப்பி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் திமுக வசம் கூட்டணிக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் என்பது நிலவி வரக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. கடந்த முறை விஜயகாந்த் நினைவு தினத்திற்கு கூட வாழ்த்து தெரிவித்திருந்த பிறந்தநாள் கூட வாழ்த்து தெரிவித்த ஸ்டாலின் அவர்களை தேமுதிக பொதுச் செயலாளராக கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அண்ணா நன்றி அண்ணா என்கிற ரீதியிலான அந்த வகையில அவர் அந்த பதிவினை வெளியிட்டிருந்தார் தனது சமூக வலைதள பக்கத்துல. அது மட்டுமல்லாமல் இந்த 2026ஆம் ஆண்டு கூட்டணிக்காக தேமுதிகவும் திமுகவும் இணைகிறோம் என்கிற ரீதியிலான பேச்சுக்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில தற்போது திமுக காங்கிரஸ் இணைந்து ஒரு விழா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதுல தேமுதிக பொருளாளர் சுதீஷ் கலந்திருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது. அபிநயா. செல்வசூரியன், இது தொடர்பாக மற்றவர்கள் கருத்து சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? பொதுவாக இப்போ தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் திமுகவிற்கு செல்வதற்கான காரணமே அதிமுகவில் அவர்கள் எதிர்பார்த்த எண்ணிக்கையிலான இடங்கள் ஒதுக்கப்படுவதில்லை என்ற அடிப்படையில் கூட்டணி மாறலாம் என்று யூகிக்கப்படுகிறது. திமுகவில் அவர்களுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள்? தேமுதிகவை பொறுத்தவரை ஏற்கனவே இந்த அதிமுக கூட்டணியில இணையும் போதே அவர்களுக்கு இந்த ராஜ்யசபா சீட் என்பது
கிடைக்கும் என்கிற ரீதியிலான ஒரு வாக்குறுதி என்பது அதிமுகவின் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருந்தது. இருந்த போதும் அவர்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய அந்த 2 இடங்கள் அதிமுக சார்பில் அந்த ராஜ்யசபா சீட்டுக்கு நிரப்பும் போது கூட தேமுதிகவிலிருந்து ஒருவருக்கு அந்த சீட் என்பது வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அந்த விவகாரம் என்பது ஒரு குழப்படியாக மாறி 2 பக்கமும் கருத்து வேறுபாடுகளான அந்த செய்திகள் வந்து வெளியானதை கூட நம்மளால பார்க்க முடிந்தது. அபிநயா, தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் 2026ஆம் ஆண்டு அதற்கான அந்த சீட் என்பது வழங்கப்படும் என்கிற தரப்பிலான அந்த பேச்சுவார்த்தை என்பது அப்போதே நிறைவடைந்தது. இருந்த போதும் அந்த நிகழ்வின் போதே அவர்கள் இரு கட்சியினிடையே வந்து ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இந்நிலையிலிருந்து அப்போதிருந்து பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக திமுக வசம், அதாவது 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலை திமுகவுடன்